அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த டிஷ் பேர் என்னன்னு தெரியுமா? இதுதான் மட்டனில் செஞ்ச ட்ரம்ஸ்டிக் கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ப்ரௌன் ஆனோடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம். வதக்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கீமாவை ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, தனியா பவுடர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி குக்கரில் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. மட்டன் நல்லா வேகட்டும். நம்ம தேவைக்களவு தண்ணி சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு கிரேவி நிறைய வேணும்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ விசில் மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே அது குக் ஆகட்டும். ஒரு 2 விசிலுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ 2 விசிலுக்கு அப்புறமா நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம மட்டன் நல்லாவே வெந்திருக்கு, அப்படியே பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம இதில் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிறோம். முருங்கைக்காயை இப்போ ஆட் பண்ணுறோன்னா, முன்னாடியே நம்ம ஆட் பண்ணியிருந்தோன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்து அது உடஞ்சி போயிடும். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இப்போது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால கிரேவி உங்களுக்கு திக்காகவும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் மூடி போட்டு விட்டுடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கழித்து பார்த்தோன்னா நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இதை நம்ம ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, இடியாப்பம், தோசை கூட இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். மறக்காதீங்க. பாய்.